அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. மனிதன் நியாயம், நேர்மை, நற்பண்புகளை கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் தீனை கொண்டு நேர்வழிப்படுத்துகிறான். மனிதன் புரிந்து கொள்வதற்காக நபிமார்கள் இந்த உலகத்தில் ஷிப்பத்துகளை கொண்டு வந்தார்கள். எப்படி தொழுகையை தொழ வேண்டும், இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி நோன்பை நோக்க வேண்டும், எப்படி உதவி செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், உற்றார் உறவினர்களுடன் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அதில் கடைசி நபியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்கள். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவன் ஒருவன், அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, வணக்கத்திற்கு உரிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனே என்கின்ற கோட்பாடை கொண்டதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். வஸ்துக்களை காட்டிலும் இறைவன் மிகப்பெரியவன். இந்த உலக படைப்புகளை காட்டிலும் 7 வானங்கள் 7 பூமி ஒரு தராசு தட்டில் வைத்துவிட்டு மறு தராசு தட்டில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை வைத்தால் அல்லாஹ்வுடைய கலிமா அந்தஸ்திலும் தராசிலும் உயர்ந்து விடுகின்றது. இறைவன்தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த தஸ்பியை நாம் அனுதினமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று கூறிதான் தக்பீரை கட்டுகிறோம். அதன் பிறகுதான் சூறாவை ஓதுகிறோம். சூரா ஃபாத்தியாவையும் துணை சூறாவையும் ஓதி தொழுகையை முடிக்கிறோம். நாம் அமர்ந்து அத்தையாத்திலும் அல்லாஹ்வுடைய கலிமாவை தான் நாம் உறுதி கொள்கிறோம். லா இலாஹா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறுகிறோம். அல்லாஹ்வை நாம் நினைத்து இந்த உலகத்தில் அனைவர்களிடத்திலும் அன்பாக பழக வேண்டும். வஸ்துக்களை நம்பாமல் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும். அதாவது ஈமானை கொண்டு வாழ வேண்டும். ஆமீன்.